எல்லாருமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அல்லு அர்ஜுன் அவருடைய புஷ்பா 2 படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களோட பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் தேட்டருக்கு போயிருந்தார். அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக அவங்க ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பையனும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து 25 lakhs அவரோட முடிஞ்ச உதவி வந்து கொடுத்துருந்தார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃப்ரைடே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே ஒரு ஈவினிங்கில் வந்து அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. பெயில் கொடுத்துட்டு சினிமாவை சேர்ந்த பல பேர் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு போய்ட்டு அவர் போய் நேரில் போய் சந்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி இந்த ஒரு 2-3 நாளாக போன வாரத்துலேருந்து சண்டேலேருந்து பயங்கர வைரலாக போய்ட்டு பயங்கர வந்து ஒரு ஹைப்பே க்ரியேட் பண்ணி சொல்லலாம். நேஷ்னல் ஃபுல்லாக வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல இந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவிலே இந்த படம் தான் இப்போ மிகப்பெரிய கலெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, அல்லு அர்ஜுன் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் டே படம் பார்க்கணும் அப்படின்றது அவர் எல்லா படத்துக்கும் முதல் டே அந்த ஃபஸ்ட்டு காட்சி வந்து அந்த தேட்டரில் போய் பார்க்குறது வழக்கம். அதனால் இந்த படம் ரிலீஸ் அப்போ போய் பார்க்கணும் அப்படின்றதுனால போயிருக்காரு. இவர் போன நேரம் அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. அதுலேருந்து அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் அதிகமாக இருந்தது. இவர் போயிருக்காரு. போகும்போது இவரை பார்க்கணுன்றது நிறைய ரசிகர்கள் வந்து கூட்டத்தில் இங்கே அங்கே மோதி இருக்கும்போது அதில் ஒரு பெண்மணி அந்த கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க. அவங்களுடைய பையன் அடிபட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே அல்லு அர்ஜுன் அவங்களுக்கு வந்து ஒரு 25 lakhs அவரோட முடிஞ்ச உதவி வந்து கொடுத்துருந்தார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போது என்னவா போயிட்டுன்னா, போலீஸ் ஏன் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில் வந்து போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இவர் எந்த ஒரு அறிவிப்பும் என்று யார்கிட்டையும் அந்த இன்ஃபார்ம் பண்ணாமல் இவர் தேட்டருக்கு வந்துட்டார். வந்தவொடனே அந்த தேட்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து கரெக்டான ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் கொடுத்து ரசிகர்கள் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி இவர் உள்ளே கூட்டம் போயிடணும். அந்த இப்படி இருந்தாலும் ஒரு ரசிகர் ஒரு ஹீரோ வந்தால் பார்க்க கூட்டம் கூடன்னு தெரியும். ஸோ அதனால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படின்றதுனால இந்த தேட்டர் மேனேஜர் அப்படி இன்னொருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் மேலே என்ன ஒரு கேஸ் போடணும்னா, இவரால் தான் இந்த ஒரு விஷயம் க்ரியேட் ஆச்சு, அதனால் இவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அதில் இவரோட ஸ்டேட்மெண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதில் தெரியாது, நான் வந்து படம் பார்த்துருந்தேன், படம் பார்க்கும்போது இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் அங்கேருந்து வெளியில் போயிட்டேன், படம் ஃபுல்லாக பார்க்கல, 10 நிமிஷத்தில் நான் அங்கேருந்து வெளியே போயிட்டேன். அதேமாதிரி வெளியே போனது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு மனசே சரியில்லை, நான் எந்த ஒரு கொண்டாட்டத்துக்கும் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தேட்டருக்கு வந்தோடனே இந்த மாதிரி கூட்டம் கூடியிருக்காங்க, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி போய் சொல்லலான்னு போகும்போது இவருடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்போ உள்ளே போகக்கூடாது, அவர்கிட்ட பின்பட முடியாது, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது போலீஸ் அவங்களோட செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பையன் வந்து அடிப்படை சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டீங்கன்னா நாங்கள் கூட்டத்தை விலைக்கு விட்றோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, இன்னும் கூட்டம் அதிகமாக போடாமல் நம்ம தடுத்துடலாம், எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்த செக்யூரிட்டி வந்து அவர் ஒரு அல்லு அர்ஜுன் அவர்கிட்ட தெரியப்படுத்த விட்டுட்டார். இவர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சார் அவர்கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியும் அவனை வெளியே வரல சார். டிஎஸ்பி என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உள்ளே போய் அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் போலீஸ் டேரெக்டாக உள்ளே போயிட்டு அல்லு அர்ஜுன் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி வெளியில் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, நீங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அல்லு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து போலீஸ்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்னது இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார், அவருனால தான் இந்த விஷயமே நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது இன்னும் பெரிய விஷயம் நடக்காமல் நம்ம தடுக்கணும், நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் படம் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கும்போது போலீஸ் தரப்பில் ரொம்ப ஒரு கஷ்டமாயிட்டு அவங்க உடனே இல்லை நீங்கள் இங்கேருந்து கிளம்பி அவங்க வலுக்கட்டாயமாக அவருன்னு கூப்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு இவர் போகிறவர் காரில் ஏறி போகாமல் சடனாக என்ன பண்ணிட்டு காரில் மறுபடியும் வெளியில் ஏஞ்சி எல்லோரும் கை காமிச்சு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் வழக்கமாக பண்ணுற மாதிரி கை காமிச்சிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் காரில் இறங்கி போயிட்டார். இது பயங்கர இதுவாகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி உள்ளே போகும்போது இந்த மாதிரி பண்ணதுனால தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. மறுபடியும் வெளியே போகும்போது இதே மாதிரி பண்ணாலும் இன்னும் இவர் மேலே ஒரு இப்போ வந்து விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. சிஎம் தரப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிஎம் வந்து அவரோட அசம்பிளியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒரு நடிகர் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த சினிமாவை பார்க்க வரும்போது அந்த இடத்துல கூட்டம் பிரச்சனை வரும் தெரிஞ்சு அங்கே இருக்க லோக்கல் போலீஸ்கிட்ட அவங்களோட செக்யூரிட்டியும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அது பண்ணலை.
சரி அதெல்லாம் பண்ணாமட்டு ஒரு சம்பவம் நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ற பிறகு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஹீரோக்களும் வந்து பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து அவர் காலையில் அரெஸ்ட் ஆகிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டார். உடனே எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்காருன்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க. அவர் சுற்றி ஒரு அவ்வளோ கேமரா வச்சுட்டு அவர் லைவ் ரீடியோ மாதிரி ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாரும் போய் அவரை போய் விசாரிக்கிறாங்க. யாராவது ஒரு நடிகராச்சும் போயிட்டு அந்த இறந்தவங்க குடும்பத்தை போய் பார்த்தாங்களா, இல்லை அந்த அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்க அந்த பையனை போய் பார்த்தாங்களா, அப்படின்னா அவர் என்ன சாதனை பண்ணிட்டார், இல்லை அல்லு அர்ஜுன் என்ன கை போயிடுச்சா கால் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவர் சீரியஸாக பேசியிருக்காரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ போய் பார்க்குறாங்க, இப்போது எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தாலே ஒரு கவலையாக இருக்குது, தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஹீரோக்களை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து நம்மளுக்கு அவர் அரெஸ்ட் ஆகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறார், அந்த நியூஸ் எங்கே பார்த்தாலுமே அவரோட லைவ் வீடியோ தான் போயிட்டு இருந்தது. நமக்கே பார்க்கும்போது ஒரு என்ன பண்ணிட்டாரு இவர், என்ன நடந்தது, ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கே அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இவர் போயிட்டு வரனால தான் அந்த பிரச்சனையே வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அதை வந்து சரி ஓகே பிரச்சனை நடந்து போச்சு, நம்ம அதுக்கு நம்மளாம் முடிஞ்சு உதவி பண்ணிட்டோம் அப்படின்றது விடாமல் இவர் இன்னும் பெருசாக சாதனை பண்ண மாதிரி இவரை சுற்றி வந்து எங்கே பார்த்தாலும் பெரிய கேமரா வச்சுட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லா ஹீரோக்களும் வந்து இவர் வந்து என்னாச்சு அப்படின்னு பேர் வெளியில் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது இந்த இது என்ன மாதிரியான ஒரு விஷயம், என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கே அப்படி தான் தோணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு அப்படி தோணிடலாம். அதுதான் சிஎம் அவர்கள் கேட்டார். அடிப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்காம இவரை வந்து பார்த்தாங்க. சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, போலீஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இது பிரச்சனை ஆகிடுச்சு நீங்கள் போங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் படம் பார்த்துட்டு போகிறேன், எனக்கு முக்கியமான இந்த சீன் வருது, அந்த சாங் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போலீஸ் அவர் வலுக்கட்டாயமாக கூட்டு வெளியே வந்தாங்க அப்படின்றது சிஎம் தரப்பில் அவரே வந்து ஓப்பனாக சொன்னார். ஆனால் அல்லு அர்ஜுன் இது மறுக்கிறார், இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் உடனே வந்துட்டேன் அப்படின்போது லைவ் இப்போது அந்த தேட்டரில் வந்து கேமரா சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கும். இந்த கேமராஸ்லாம் அவர் இருக்கும் அந்த டைமுடைய அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து ஹைதராபாத் போலீஸ் வந்து ஒரு வீடியோவாக தொகுப்பாக வந்து ரிலீஸ் பண்ணினார். அதில் கிளியராக இருக்குது இவர் உள்ளே போயிட்டு படம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறமேட்டு மக்கள் வந்து போலீஸ் வந்து இவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க மறுபடியும் இவர் வலுக்கட்டமாக வெளியே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த டைமோடு இருக்குது. அப்போ இவர் சொன்னது போய் அப்படின்னு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்னப்பா இவ்வளோ நல்ல படம் எடுத்துருக்க, நல்லா நடிச்சிருக்க, ஆனால் ஏன் அவங்களோட பர்சனல் கேரக்டர் இவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் மேலே பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அவர் வந்து ஆரம்பத்தில் சரி இவரால் அந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி இவ்வளோ விஷயம் நடந்தும் நீ வந்து உன் படம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியில் வந்து ப்ரெஸ்லேயே நீ வந்து போய் சொல்கிறிய அப்படின்ற மாதிரி எல்லாருமே பர்சனலாக அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ பயங்கரமாக வைரலாக போயிடுச்சு. அதே மாதிரி போலீஸ் தரப்பில் இப்போ அவருக்கு வந்து என்கொயரி வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அநேகமாக நாளைக்கு காலைல 11 மணிக்கு அவருக்கு என்கொயரி நடக்கும்னு நினைக்கிறேன். அதில் அவருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்றத வச்சு அவருக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்றது தெரிய வரும். இது அவருடைய அப்பா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3 தலைமுறையாக வந்து சினிமாவில் இருப்போம், எங்கள் இதில் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது, நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் கிடையாது, ஒரு தப்பு நடந்ததுன்னா நாங்கள் வேணும்னே அதை பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன அதாவது வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நம்ம என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் ஆதாரம் தான் முக்கியம். ஆனால் நான் இந்த மாதிரி விஷயம் நடந்தது நான் கேள்விப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இவங்க சொல்கிறலாம் தப்பு, நான் வந்து சொன்ன உடனே 10 நிமிஷத்தில் வெளியே போயிட்டேன் அப்படின்னு அல்லு அர்ஜுன் சொன்னது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஏன்னா அவர் உட்காந்து படம் பார்க்குற அந்த சீன் ஃபுட்டேஜஸ் எல்லாமே ரசிகர்கள் எல்லாமே நிறைய பேர் கேமரா வச்சுருக்காங்க, எல்லா ஃபோனில் அவர் இருக்க அந்த வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணதுனால அவர் ஈஸியாக வந்து அவர் சொன்னது போய் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ நாளைக்கு என்கொயரியில் அவர் என்ன சொல்கிறாரு, அது போலீஸ் தரப்பில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வரும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. இது உண்மையிலே அவர் தெரிஞ்சு பண்ணாரா, இல்லை அந்த டைமில் அந்த கூட்டத்தில் வந்து சரி நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த மாதிரி ஒரு இதில் முடிவெடுத்தாரா என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. நாளைக்கு விசாரிக்கும் போது தான் தெரிய வரும். பார்ப்போம்.